அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இப்போ முன்னாடி வெறும் சிமெண்ட் தொழிற்சாலைகளை மட்டுமே நம்பி இருந்ததில் இன்னைக்கு நான் லெதர் இண்டஸ்ட்ரீஸ் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களில் வந்திருக்கு. அதில் பெரும்பான்மையாக பணிபுரிவது யாருன்னு கேட்டால் பெண்கள் தான். இப்போ 44% உமன் ஒர்க் ஃபோர்ஸ் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்றதுல இந்த அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் அப்படி ஒரு கிடையாது. ஆமாம் ஆமாம் 44% அச்சீவ்மெண்ட். அடுத்ததாக இப்போ நம்ம கம்பேரிட்டிவாகவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த புதுமை பெண் திட்டம் ஒன்று எடுத்துக்குவோம், தாலிக்கு தங்கம் திட்டம் எடுத்துக்குவோம். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி புதுமை பெண் திட்டத்தால் 36% உயர்கல்வி சேர்க்கை எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அப்படி பெண்கள் சேர்க்கை அதிகமாக இருக்குது. அப்படின்றப்போ இதுக்கு முன்னாடி இருந்த தாலிக்கு தங்கம்னால இதை அச்சீவ் பண்ண முடியல. தாலிக்கு தங்கம் திட்டத்தை யாருமே தவறாக எடை போடல. ஆனால் அதிலேயே சிஏஜி அறிக்கைகள் அந்த இம்ப்ளிமெண்டேஷனில் நிறைய சொல்லியிருக்காங்க. அதிலே நிறைய முறைகேடு இருக்குது. நம்மளுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமியே சட்டமன்றத்தில் பேசும்போது எங்களால் கோல்டு ப்ரொக்யூர் பண்ண முடியல, கோல்டை ப்ரொக்யூர் பண்ண முடியல, ஏன்னா தங்க விலை ஏற்ற இறக்கமாக இருந்தனால தேவையான தங்க அளவு இல்லைன்னு 2018-19 இந்த திட்டம் நிறுத்தப்பட்டுருச்சு.